இந்த திருவிழாவில் முதல்வர் அவர்களால் கலைஞர் பொற்களி விருது வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் 10 தினங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. 14 நாட்கள் இந்த புத்தக காட்சி நடைபெறும். இந்த ஆண்டு இந்த புத்தக காட்சியை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக மிக பெரிய அளவில் விளம்பரம் செய்யவும் பல்வேறு ஊடகங்கள் மற்றும் மீடியா நண்பர்களை பயன்படுத்த உள்ளோம். எனவே இந்த விழா சிறப்பதற்கு நாங்கள் ஊடக நண்பர்கள் பேருதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இது குறித்த மற்ற விவரங்களை எங்களது நிறுவன பப்பாசியின் துணைத் தலைவர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் உங்களுடைய கூறுவார்கள். இது 49வது புத்தக திருவிழா. இந்த முறை மொத்தமாக 14 நாட்கள் நடைபெறுது. எப்பயுமே ஜனவரி ஆனால் அந்த புத்தக சந்தை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் சென்னை கோலாகலமாக புத்தக திருவிழா நடக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் அறிந்த ஒன்று, எல்லா மக்களும் அறிந்த ஒன்று. இந்த முறை மிக சிறப்பாகவும் அதே நேரம் பெரிய அளவில் ஒரு 1000 ஸ்டால் அளவுக்கு நம்ம போட்டு அதை பெருசாக பண்ணுறோம். அது ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு வேணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. ஏன்னா இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், நாங்களும் சேர்க்குறோம், நீங்களும் கொண்டு போய் சேர்க்கணும். முக்கியமாக நீங்கள் ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் நீங்கள் பங்கெடுக்கிற ஒரு பெரிய புத்தக திருவிழா. இது இந்தியாவிலே இதுதான் மிகப்பெரிய புத்தக சந்தையாக நீங்கள் இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த சந்தைக்கு இந்த 14 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறந்த பேச்சாளர்கள், பெரிய சிறந்த விற்பனர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. எல்லா முக்கியமாக உலக புகழ்பெற்ற பதிப்பகங்களான பென்குயின், ரேண்டம் ஹவுஸ் இந்தியா, பிரிட்டிஷ் கவுன்சில், ஹார்ப்பர் காலின்ஸ் பப்ளிஷர் இந்தியா, சைமன் அதாவது என்னது சுவிட்சர் இந்தியா. இப்போ இது மாதிரி பெரிய நிறுவனங்களும் இந்த பப்பாசி அந்த அதாவது உங்களுடைய ஒத்துழைப்போட இது மிகப்பெரிய வெற்றிகரமாக அமைய வேணுங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் முன்னாடி வச்சுக்கிறோம். முக்கியமாக கலைஞர் பொற்களி விருது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் 6 பேருக்கு தேர்ந்தெடுத்து, அதாவது ஒரு பெரிய இது எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த பொற்களி விருது இன்றைய தினம் 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 6 பேரை இப்போ எங்கள் தலைவர் அனௌன்ஸ் பண்ணுவார் யாருக்கு பொற்களி விருது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொற்களி விருதை கொடுக்கறது முதல் நாளான 8ஆம் தேதி 8/1/2025 அன்று மாலை 26 அன்று மாலை முதல்வருடைய பொற்கரங்களால் இந்த 6 பேருக்கும் பொற்களி விருது கொடுக்கவிருக்கிறாங்க. அந்த 6 பேருடைய பெயர் இப்போ எங்கள் தலைவர் சொல்வார். இந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது ஒரு கட்டைன் ரைசருக்காக தான். முதல்ல இந்த செய்தி மக்களுக்கு தொடக்க விழா 8ஆம் தேதி இருக்கு. பத்திரிகையாளர் சந்திப்பு அதில் அது சொல்லுவோம். இப்போ முதலாவதாக தமிழகத்தில் இலக்கிய களத்தில் மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் எழுத்தாளர்கள் 6 பேருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. கவிதைக்காக கவிஞர் சுகுமாரன், அனைவரும் இளைஞர்களாலும் மற்றவர்களாலும் அறியப்பட்ட ஒரு சிறந்த கவிஞர், சமூக நீதிக்கான சிந்தனையோடு செயல்படக்கூடிய கவிஞர். அவருக்கு கலைஞர் கவிதைக்காக கலைஞர் பொற்களி விருது 1 லட்சம் ரூபாயும் பாராட்டு பட்டயமும் வழங்கப்படுது. அதே போலவே சிறுகதைக்காக ஆதவன் தீச்சன்யா என்ற எழுத்தாளர் தாமுயேசா இயக்கத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இலக்கிய உலகிலும் பங்காற்றி வருபவர், அவருக்கு வழங்கப்படுகிறது. இதுவும் 1 லட்சம் ரூபாய் காசோலையும் பாராட்டு பத்திரமும் வழங்கப்படும். நாவலுக்காக அனைவராலும் அறியப்பட்ட இரா முருகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
உரைநடைக்காக பேராசிரியர் பாரதி புத்திரன் பாலுச்சாமி என்ற பாரதி புத்திரன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நாடகத்திற்காக இளைஞராக கருணா பிரசாத் என்ற தீவிரமாக இயங்கி வரும் அவருக்கு கருணா பிரசாத் என்ற எழுத்தாளருக்கு வழங்கப்படுகிறது. மொழிபெயர்ப்புக்காக வா கீதா என்ற ஆங்கில எழுத்தாளரும் சிறந்த மொழிபெயர்ப்பாளருமான அவருக்கு வழங்கப்படுகிறது. இவர்கள் பற்றிய குறிப்புகளை நாங்கள் நம்ம நண்பர் பூபதி அவர்கள் உங்களிடையே சொல்லுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.